சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இப்ப கலா பயங்கரமா ஒரு நாடகத்தை போட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல இங்க இளமதியோட அப்பா அம்மா குமரேசன் காந்திமதி இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கலாவோட பையன் வந்து ஹாஸ்பிட்டல்லயே ரெண்டு பேத்தையும் திட்டினாப்ல இல்லையா? சோ அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம குமரேசன் எனக்கு என்னமோ நம்ம இளமதி சொல்றதுதான் உண்மைன்னு தோணுது. பரமன் கண்டிப்பா நம்ம பையனை கொன்னிருக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம குமரேசன் காந்திமதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நர்மதா அங்க வராங்க. சோ நர்மதா வந்து என்னாச்சு அப்படின்னு விஷயத்த கேட்கும்போது ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த காந்திமதியும் குமரேசனும் சொல்ல நர்மதா அதுக்கப்புறம் நடந்த எல்லா உண்மையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சோ நர்மதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கலா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனை ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக கொன்னு இருக்கு. அப்ப பரம மேல எந்த தப்புமே இல்ல. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்காம பரமன வேறயா நான் கத்தியால குத்தி ரொம்ப பாவத்த இழைச்சிட்டேனே அப்படின்னு குமரேசன் ஒரு பக்கம் வருத்தப்படுறாப்புல. உடனே நான் இளமதிய பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் ஆசைப்படுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல பயங்கர டிராமா போய்கிட்டு இருக்கு. சோ நம்ம கலா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டாக்டர்ல இருந்து நர்ஸ் வரைக்கும் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சீரியஸா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு மாத்து துணி வேணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு டிராமாவா பண்றாங்க. பரம நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது இளமதி அங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. இளமதி வந்ததுக்கு அப்புறம் இங்க எதுக்கு வந்த பாரு உன்னாலே அம்மா எப்படி வந்து படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவும் சொல்றேன் உங்க அம்மாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க சாவலாம் மாட்டாங்க அப்படின்னு நம்ம இளமதி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நர்மதா இளமதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கோயிலுக்கு வா உங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இளமதிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. நேரா கோயிலுக்கு தான் போறாங்க. சோ கோயிலுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்து மீட் பண்ணி அவங்க கிட்டயும் அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்ச உடனே உடனே அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்பவே இந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்து 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல இப்ப எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. இப்பவே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி டிராமா போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம இப்பொழுதைக்கு எதுவும் பண்ண வேணாம். பரமனுக்கு மட்டும் உண்மை என்னன்னு புரிய வச்சுட்டோம்னா மத்த விஷயம் எல்லாத்தையும் அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு இளமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இங்க பரமன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கிறான். அப்ப கிச்சன்ல தண்ணி தொறந்து விட்டுருக்கிற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. கிச்சனுக்கு போய் டேப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா நம்ம கலா குடிச்ச அந்த விஷ பாட்டில் அங்கேயே கிடக்குது. உடனே அந்த விஷ பாட்டிலை எடுத்துக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போறாப்புல. இது என்ன அப்படின்னு கேக்குறாப்புல. அதான் இதுலயே விஷம்னு எழுதியிருக்குல்ல அப்புறம் என்னய்யா அப்படின்னு அங்க சொல்ல, இல்ல இதுக்குள்ள இருக்கிறது விஷம் தானான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அப்படின்னு உடனே சரிப்பா இருப்பா கொஞ்ச நேரம் லேப்ல எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா இதுல விஷமே இல்ல சத்து டானிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம பரமனுக்கே புரிய வருது. சோ இளமதி சொன்னதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கலா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனை உள்ளார கூப்பிடுது. உள்ளார கூப்பிட்டு அங்க ஹாயா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. தன்னோட பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.